இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரில் டிசம்பர் 24ஆம் தேதி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதன்படி ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். தந்தை இறந்துவிட்டதால் தாயை பராமரிக்க வேண்டும் என்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், தனக்கு 8வது படிக்கும் பெண் குழந்தை இருப்பதாகவும் நீதிமன்றம் கருணை காட்ட வேண்டும் எனவும் ஞானசேகரன் கோரிக்கை விடுத்த நிலையில் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், கருணை இரக்கம் காட்டக்கூடாது என அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. வழக்கில் வரும் ஜூன் 2ஆம் தேதியன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும். அதுவரை ஞானசேகரனை நீதிமன்ற காவலில் சிறையில் வைத்திருக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து ஞானசேகரன் பலத்த பாதுகாப்புடன் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.